Good evening students. Exercise sum number 6 பார்க்கலாம். கவனிங்க. illustration sum number 4ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மெத்தட்ல தான் exercise sum number 5ஐயும் 6ஐயும் பார்க்க போகிறோம். 6ல் ஒன்று கவனிச்சிங்கன்னா 5ல் வந்து நம்ம சிம்பிளாக பார்த்தோம். நோஷனல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அது மட்டும் தான் பார்த்தோம். 6ல் பார்த்தீங்கன்னாக்க நோஷனல் ப்ராஃபிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைங்களா, அந்த ப்ராஃபிட்டை எப்படி P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். The following informations are related to the contract of X Limited for the year 2006. Material 4 lakh rupees, direct wages 2 lakh 75 rupees, direct expenses rupees 1 lakh 50,000, indirect expenses rupees 75,000 கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த பேராகிராஃபில் எல்லா எக்ஸ்பென்சஸும் கொடுத்துட்டாங்க. இந்த எல்லா எக்ஸ்பென்சஸும் எங்கே தான் போகும்? டெட்டார் சைடில், கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெட்டார் சைடில் போகுது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2 சம் நம்ம போட்டதுனால இது உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். அடுத்தது 2வது பேராகிராஃபில் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 14 lakh rupees கொடுத்துருக்காங்க. கேஷ் ரிசீவ்டு அமௌண்டட் டு rupees 7 lakh being 60% of work certified. அதாவது ஒர்க் சர்டிஃபைடு ஒரு 100% பேசியிருக்காங்கன்னா அதில் 60%, அதாவது 7 lakh rupees கேஷை ரிசீவ் பண்ணிட்டாங்க. இப்போது ஒர்க் சர்டிஃபைடு அப்போ 100% ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். ஒர்க் அன்சர்டிஃபைடு அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க? 3,30,000 rupees கொடுத்துட்டாங்களா. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ரிப்பேர் த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். கவனிங்க, இது ஒரு டி ஃபார்மேட்டு. ஹெட்டிங்கில் நீங்கள் எக்ஸ் லிமிடெட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் எக்ஸ் லிமிடெட் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுன்னு நீங்கள் எழுதணும். நான் இங்கே எழுத விட்டுட்டேன். நீங்கள் ஆனால் கண்டிப்பாக ஹெட்டிங்கில் என்ன உங்களுக்கு அந்த கொஸ்டினில் யாரோட பேரில் இருக்கோ அந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? பர்டிகுலர்ஸ் ருபீஸ் 2 காலமும் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் சைடில். அடுத்தது கொஸ்டின்லேருந்து என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா எக்ஸ்பென்சஸும் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ அந்த பேராகிராஃபை அந்த எல்லா எக்ஸ்பென்சஸையும் என்ட்ரு பண்ணியிருக்கேன். மெட்டீரியல் 4 lakh rupees, டைரக்ட் வேஜஸ் 2 lakh 75,000 rupees, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1 lakh 50,000 rupees, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 75,000 rupeesன்ட்டு நீங்கள் கொஸ்டின்லேருந்து டைரெக்டாக ஆல் எக்ஸ்பென்சஸை என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகே, இப்போது கொஸ்டினில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். என்ன ஸ்டேஜ்? 2வது பேராகிராஃபில் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 14,000 rupees கொடுத்துருக்காங்க. த கேஷ் ரிசீவ்டு அமௌண்டட் 7 lakh rupees பீயிங் எத்தனை பர்சன்டேஜ்? 60% ஆஃப் ஒர்க் சர்டிஃபைடு. த ஒர்க் அன்சர்டிஃபைடு 30,000 rupees கொடுத்துட்டாங்க. இப்போது ஒர்க் சர்டிஃபைடு வேல்யூ நமக்கு வேணும். 7 lakh rupees கேஷை வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? எவ்வளோ அது பர்சன்டேஜ் சொன்னாக்க 60% கேஷை வாங்கிட்டாங்க கான்ட்ராக்ட் பேசி. அப்போது மொத்தமாக 100% எவ்வளோன்றது ஒர்க் சர்டிஃபைடுக்கு எவ்வளோ தான் பேசியிருக்காங்க, 100%க்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்றத கால்குலேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஒர்க் அன்சர்டிஃபைடு 30,000 rupees சொல்லிட்டாங்களா. இப்போ சம்முக்குள்ளே வாங்க. சம்முக்குள்ளே வந்தீங்கன்னாக்க கிரெடிட்டார் சைடில் நீங்கள் நல்லா கவனிங்க, 2 ஐட்டம் தான் வரும். ஒர்க் சர்டிஃபைடு, ஒர்க் அன்சர்டிஃபைடு. இதுக்கு ஹெட்டிங் என்ன அர்த்தம்? பை ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அதாவது ஒர்க்கு போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? கம்ப்ளீட் ஆகலை. ஒர்க் இன் ப்ராக்ரஸில் 2 என்னது? ஒர்க் சர்டிஃபைடு வரும், ஒர்க் அன்சர்டிஃபைடு வரும். ஓகேங்களா? எப்படி இப்போ வந்து ஒர்க் சர்டிஃபைடு கொஸ்டினில் டேரெக்டாகவே 30,000 rupeesன்னு ஒர்க் சர்டிஃபைடு கொடுத்துட்டோம். ஆனால் ஒர்க் அன்சர்டிஃபைடு நமக்கு கால்குலேஷன் இருக்குது. ஓகேங்களா? கொஸ்டினுக்குள்ளே வாங்க. ஃபார்மேட் பிரகாரம் த ஃபார்முலா ஃபார் ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கவனிங்க, ஒர்க் அன்சர்டிஃபைடு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போது உங்களுக்கு கொஸ்டினில் எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணீங்க? 7 lakh rupeesக்கு ரிசீவ் பண்ணீங்க. அதாவது 60% கேஷை ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. அப்போது ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளோ ரூபா, 100% எவ்வளோ ரூபா அப்படின்னு தெரியணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபார்மேட்டு கேஷ் ரிசீவ்டு டிவைடட் பை ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட் இருக்குது உங்களுக்கு ஒர்க் சர்டிஃபிகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? கேஷ் ரிசீவ்டு, என்ன ஃபார்மேட்டு? கேஷ் ரிசீவ்டு டிவைட் இன்ட்டு
60% ஆஃப் ஒர்க் சர்டிஃபைடு. ஓகேங்களா? அப்போ அந்த 60% ஆஃப் ஒர்க் சர்டிஃபைடை தலைக்கீழாக எழுதணும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 100 டிவைடட் பை 16 வரும். ஓகேங்களா? அப்போ கேஷ் ரிசீவ்டு எவ்வளவு உங்களுக்கு? 7 lakh rupees இன்ட்டு 100 டிவைடட் பை 16 கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் சர்டிஃபைடு இங்கே கிடச்சிருச்சு. எவ்வளவு? 100% ஒர்க் சர்டிஃபைடு 11,66,667 rupees ஒர்க் சர்டிஃபைடு 100%க்கு. அதில் அந்த 100%லேருந்து 60% தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க 7 lakh rupees. இப்போ புரிஞ்சிடுச்சிங்களா? ஒர்க் அன்சர்டிஃபைடு அவனே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 30,000 rupees. அதை அப்படியே என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? டோட்டல் போடணும். எந்த சைடு வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் டோட்டல் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து 11,66,000 11 lakh வந்துருச்சு. இங்கே 10 lakh கூட தாண்டலை. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. 11,06,000. அப்போ பார்த்த உடனே தெரியுது கிரெடிட்டா சைடில் தான் வேல்யூ அதிகமாக இருக்குது. 11,66,667 ரூபா. ஓகேங்களா? ஒர்க் அன்சர்டிஃபைடாக அவனே 30,000 கொடுத்துட்டான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 11,96,000 rupees 667 rupees உங்களுக்கு என்ன கிடைக்குது? வேல்யூ டோட்டல் கிடைக்குது. அந்த சேம் டோட்டல் என்ன செய்றீங்க? டெட்டார்லேயே என்ட்ரு பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்றீங்க? டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நோஷனல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? டெட்டா சைடில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணுறீங்க. எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணி வர ஆன்சர் ஒரு டோட்டல் வரும். ஓகேங்களா? அந்த டோட்டல் கூட நீங்கள் என்ன செய்றீங்க? கிரெடிட்டா சைடுக்கு வரீங்க. கிரெடிட்டா சைடில் வந்தீங்கன்னா இதோட டோட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க 11,96,667. ஓகேங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? கிரெடிட்டா டோட்டல் கண்டுபிடிச்சிங்க இல்லையா? அதை இங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ பேர் தான் ஒர்க் சர்டிஃபைடு rupees 11,66,667 rupees. ஓகேங்களா? ஒர்க் சர்டிஃபைட் கண்டுபிடிச்சோம். ஒர்க் அன்சர்டிஃபைடு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அது கொஸ்டின்லேயே 30,000 rupeesன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? டோட்டல் போட போகிறோம். எந்த சைடு அதிகமாக டோட்டல் இருக்குது? கிரெடிட்டா சைடு தான் 11 lakhsல இருக்குது. 11,66,667 ப்ளஸ் 30,000 ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 11,96,000 rupees 667 கிடச்சிச்சிங்களா? அந்த சேம் வேல்யூவை டெட்டாரோட டோட்டலாகவும் ஏற்றிடுறீங்க. இப்போது டெட்டார் கிரெடிட்டா சைடு டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டெட்டா சைடில் கிரெடிட்டா சைடில் டோட்டல் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? டெட்டா சைடில் ப்ராஃபிட் வேல்யூ வரும். ஓகேங்களா? அது பிரகாரம் இப்போ என்ன செய்கிறோம்? ப்ராஃபிட் டெட்டா சைடில் எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணுறோம். ஓகே, சாரி, டெட்டா சைடில் என்ன செய்கிறோம்? எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். ஓகேங்களா? அந்த ஆன்சர் கூட கிரெடிட்டா சைடோட கண்டுபிடிச்ச இல்லையா டோட்டலை, இதை சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 2,96,667 rupees கிடைக்குது. அப்போ இதுக்கு நேரம் என்ன எழுதுறீங்க? 2 நோஷனல் ப்ராஃபிட் கேரி டவுன் சிபார்டி, இதை மட்டும்தான் போடுறீங்க. ஓகேங்களா? ஸோ சிபார்டி போட்ட உடனே 2 நோஷனல் ப்ராஃபிட் கேரி டவுன் போட்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்க்கு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட். அப்போது இங்கே கேரி டவுன் போட்டது என்ன வருது? இங்கே ப்ரா டவுன் பை நோஷனல் ப்ராஃபிட் ப்ரா டவுன். பேசினா கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோட வேல்யூ என்ன வருது உங்களுக்கு? சேம் தான். நோஷனல் ப்ராஃபிட் ப்ரா டவுனில் என்ன போட்டிங்களோ அதே வேல்யூவே தான் உங்களுக்கு இங்கே கிரெடிட்டா சைடில் எழுதுறீங்க. அப்போ பை நோஷனல் ப்ராஃபிட் கேரி டவுன் எவ்வளோ? இங்கே ப்ரா டவுன் போட்டிங்கன்னா சாரி, இங்கே கேரி டவுன் போட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகுது? ப்ரா டவுன் என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ என்ட்ரு பண்ணியாச்சு. சரிங்களா? 2,96,667 rupees என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இப்போ நோஷனல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? இது பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? எத்தனை பர்சன்டேஜ் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எத்தனை பர்சன்டேஜ் ரிசர்வில் வச்சுக்கணுன்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, அப்போது நீங்கள் என்ன செய்றீங்க? இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்ன ஃபார்மேட் இருக்குது உங்களுக்கு?
த ஃபார்முலா ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க நீங்கள் கவனிங்க. ஒர்க் சர்டிஃபைட் டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளோ இங்கே ஒர்க் சர்டிஃபைடு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 11,66,667 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போது டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸோட வேல்யூ அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் ப்ரைஸு 14 lakh rupees கொடுத்துருக்காங்க இன்ட்டு 100. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 83% வருது. 83%னா மோர் தென் 50% இல்லையா? அப்போ மோர் தென் 50% கம்ப்ளீட் ஆகிருக்கு. 83% வந்திருக்குனாக்க இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்ன ஃபார்மேட் பார்த்தீங்கன்னாக்க ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் என்ன செய்யணும், P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. நோஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு கவனிங்க இங்கே பாருங்க 83% வந்திருக்கா. அப்போ மோர் தென் 50% என்ன? அப்போ மோர் தென் 50%னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபார்மேட் சொல்லியிருக்கேன். மோர் தென் 50%னா என்ன ஃபார்மேட் எடுக்கணும் நீங்கள் இங்கே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க 2/3 இந்த ஃபார்மேட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. அப்போது ப்ராஃபிட் கிரெடிட்டட் டு P&L அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க ஃபார்மேட்டு நோஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு 2/3 இன்ட்டு கேஷ் டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட். ஓகேங்களா? எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி போட போகிறோம். இப்போ ஓகேங்களா? இப்போ சம்முக்குள்ளே வாங்க. என்ன பண்ணியிருக்கோம் நம்ம நோஷனல் ப்ராஃபிட் மோர் தென் 50% வந்திருக்கு. அப்போது என்ன பண்ணணும் 2/3 இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும். லெஸ் தென் 50% மோர் தென் 20 லெஸ் தென் 50னா என்ன பண்ணணும் நம்ம 1/3 இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும். மோர் தென் 50%னா என்ன பண்ணணும் 2/3 இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும். இன்ட்டு கான்ட்ராக்ட் ப்ரைஸ் டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. இது வந்து ஒரு வாரமாக வாங்கிட்டு இருக்கோம். நோஷனல் ப்ராஃபிட்டோட வேல்யூ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோங்க 2,96,667 இல்லையா? இன்ட்டு ஃபார்மேட் என்ன உங்களுக்கு மோர் தென் 50% தான் என்ன வரும் 2/3ன்னு வருது. ஓகேங்களா? அந்த 2/3 என்ட்ரு பண்ணுறோம். இன்ட்டு நல்லா கவனிங்க கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஒர்க் சர்டிஃபைட். கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோக்கு பேசியிருக்கீங்க நீங்கள் இங்கே கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்கு கொஸ்டினில் 7 lakh rupees கான்ட்ராக்ட் ப்ரைஸ் பேசியிருக்கீங்க. டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட் எவ்வளவு 11,66,667 இருக்கா? இப்போ எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். எவ்வளோ வருது 1,80,667 rupees வந்திருக்கு. இந்த வேல்யூவை நீங்கள் என்ன செய்யணும் அப்படியே P&L அக்கௌண்ட்டுக்கு இங்கே பாருங்கள் P&L அக்கௌண்ட் போட்டுட்டு நம்ம அந்த கேல்குலேஷன்லாம் இங்கேயே பண்ணிட்டோம். பண்ணி எவ்வளோ வருது 1,86,687 ரூபாய் வந்துடுச்சு. பை நேஷனல் ப்ராஃபிட் எவ்வளோ வருது இங்கேருந்து கொண்டு வரோம் இல்லையா கேரி டவுன்னா ப்ராட் டவுன் பை நோஷனல் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் எவ்வளவு 2,96,665 rupees கிடைக்கிது 67 rupees. ஓகே நோஷனல் ப்ராஃபிட். இப்போ நோஷனல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது இது ஒர்க் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போயிடுச்சு. இப்போது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்டுபிடிக்கிறோம். கெப்டின் ரிசர்வ் அதாவது மிச்சத்தை ரிசர்வில் வைக்கிறது. எப்படி வைப்பீங்க இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு நோஷனல் ப்ராஃபிட் மைனஸ் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட் வந்திருக்கு இல்லையா? இப்போ நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளோ 2,96,667. ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ பண்ணுறீங்க நீங்கள் 1,18,675. இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கால்குலேட் பண்ணுறீங்க, அதாவது சப்ராக்ட் பண்ணுறீங்க. சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருது 1,78,000 rupees நமக்கு கிடைக்குது.